ஓவரால் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு எப்பயும் போல் வந்துட்டு அந்த மேலே 3 மாதிரி வைப்போல, நான் வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கில் எடுக்கல, இந்த வட்டம் மேட் ஃபினிஷிங்கில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் தான் கொடுப்பேன் நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு நல்லா தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி மாடல் எடுத்துக்கிறேன். 3 அந்த மாதிரி மாடலில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த B7000 க்ளூவோட நிப்பு இருக்குல்ல மேம், அதையே யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 வச்சுட்டு மேலே இந்த இடத்துல வந்து பட்டை கொடுக்கணும். நம்ம எப்பயும் போல் வந்துட்டு இந்த ஒயிட் பேர்ல் இருக்குல்ல, ஒயிட் பேர்ல் வச்சு பட்டை கொடுத்துக்கலாம். மேலே அதே மாதிரி இங்கேக்குள்ளே எப்பயுமே என்ன கொடுப்போம் அப்படின்னா, அந்த ஒயிட் பேர்ல் வச்சது இருக்கும்ல மேம், இந்த தானே கொடுப்போம். நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேர்ல் வச்சது கொடுப்போம். ஆனால் இங்கே இது வைக்கும்போது எடுத்து கொடுக்கல, ஏன்னா அடியில் கோல்டு கொடுத்துருவோம். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கலர் ஸ்டோன் செயின் இருக்கும்ல, கலர் ஸ்டோன் செயினை அதே மாதிரி மெத்தடில் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் பேர்லே கொடுப்போம்ல, அந்த இது மாதிரி ஷார்ப் எட்ஜஸில் இருந்து 3 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 3 சென்ட்ரு பார்த்துட்டு, அதுக்கடுத்து வந்து 5 கலர் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டேன். ஏன்னா அது ஒயிட்டுக்கு ஒயிட் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 வச்சுட்டோன்னா அதுக்கடுத்து வந்து 5, ஓகே, திரும்ப ஒரு 3. அது எல்லாத்துக்கு இடையில் கொஞ்சம் கேப்பு, அதாவது கண்ணுக்கே தெரியாத அளவு ஒரு கேப்பு, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் வச்சதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். வச்சுட்டு இருந்தால் கீழே ஒரு 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 சின்ன முடி போகல, அந்த முடி அளவுக்கு கேப். அந்த வேல் ப்ரூச் பின் மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருக்காது மேம் நமக்கு. ஏன்னா இடையில ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம். ஸோ மேடு பள்ளமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எப்பயும் மூலம் வந்துட்டு நடுவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் பண்ணி ஒரு ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துடலாம். என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். சீக்வன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களோட பேக்கெட்டில் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பேன். டார்க் கலர் கொடுத்தீங்கனாலும் சரி, லைட் கலர் கொடுத்தீங்கனாலும் சரி, நான் டார்க்கு லைட் காம்போவில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தோகை இருக்குது பாருங்கள், இந்த தோகையில் வந்துட்டு ஐ ஷேப்பு திலகம் ஷேப் வச்சு ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் யூனிக்காக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அதை எப்படி ஒட்டணும்னு காட்டுறேன். ஓவரால் ஃபுல்லாக இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் மேம். இதுக்கு பேர் வந்துட்டு மூன் ஷேப்புன்னு சொல்லுவோம். கிளிப் ஸ்டோன்லேயே வந்து மூன் ஷேப்புன்னு சொல்லுவோம். இதான் நான் ஆட் பண்ண போகிறேன். எல்லா இடத்துலையும் இல்லை, சும்மா அங்கங்கே ரேண்டமாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் கிடையாது, ரேண்டமாக ஒரு 5 இல்லாட்டி 6 வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே அந்த பெடலில் பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே அது தோகை இருக்கும்ல, அந்த தோகையை பார்த்த மாதிரி செட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈக்குவலாகவும் இருக்கிற மாதிரி. ஓகே, இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, திலகம் ஷேப் இருக்குங்களா, அந்த திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டோன் வைக்க போகிறேன். நம்ம இது எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணுறது தான். உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வைக்கும். இது எல்லாத்தையும் மேட் ஃபினிஷிங்க்கு போயிட்டேன் நான். இங்கே பாருங்களேன், இதுக்கு மேலே அந்த ஐ ஷேப்புக்கு மேலே அதை வச்சோம் அப்படின்னா ஒரு குட்டி திலகம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ளூ நல்லா இதுக்கெலாம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் மேம். ஏன் அப்படின்னா, நமக்கு அது ஃபுல்லாக ஸ்டிக் ஆகணும்ல, ஸ்டோன்ஸு நார்மலாக ஜர்தோசி மட்டும் கிடையாதுல்ல. ஸோ ஸ்டிக் ஆகிறதுக்காக நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் வச்சிடலாம், அவ்வளோதான். இதுக்கடுத்து ஃபுல்லாக நம்ம சீக்வன்ஸ் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் வந்து எல்லாரோட கிட்லேயும் இருக்கும். இந்த இதெல்லாம் கிட்டில் இருக்குமா எனக்கு இந்த இது கிட்டில் கொடுக்கலாமா, மற்றபடி உங்களுக்கு எல்லா ஐட்டமுமே வந்துட்டு கிட்டில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள எம்டி இருக்குது பாருங்கள், இந்த எம்டியாக இருக்க ஸ்பேஸில் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரொம்ப வெளியே வந்துச்சு, இதில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். மீதி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் டார்க் கலர் எடுத்தாலும் சரி, லைட் கலர் எடுத்தாலும் சரி, மொத்தமாக வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சீக்வன்ஸில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்கும்ல, ஆரஞ்சு கலர், அந்த ஷேடு தான் எடுக்கிறேன். இதை வந்து தூக்கி வீச முடியாது, நம்ம சுகர் பீட் வீசுவோம் அது மாதிரி வீச முடியாது, எடுத்து ஸ்டிக் பண்ண தான் செய்யணும். இது ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு எம்டி ஸ்பேஸ் போனால் நம்ம இங்கே போயிடலாம். இப்போ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். சீக்வன்ஸ் இந்த மாதிரி எந்த இடத்துல போட போகிறீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் கொட்டிக்கோங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் கொட்டிட்டு, ஏதாவது நிப்பு இருக்கும்ல, ஏதாவது நிப்பு இந்த மாதிரி பென் இருக்குல்ல, இந்த பென்னில் வந்துட்டு பேக் சைடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேக்லேருந்து கொண்டு வந்து வைங்க.
இந்த மாதிரி பேக்கில் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸும் மேலே மேலே வைக்கிற மாதிரி கொடுத்திங்கன்னா 3D எஃபெக்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன். ஓகே, பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தூரம் வந்து அதை ட்ராவல் பண்ணி கொண்டு வர முடியாது. இங்கே பாருங்களேன், இப்படி எடுத்து இதுக்கு மேலே ஒரு மேலே மேலே வச்சிங்கன்னா 3D மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓவரால் ஃபுல்லாக நான் அடியில் வைக்கலாமா, ஃபஸ்ட்டு ஒன்று பேஸாக கொடுத்தேன் பாருங்க, அதுக்கு மேலே மேலே வைக்கிறேன். இப்படி டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஆமாம் தானே, நீங்கள் வந்து இந்த அம்மா அப்பா ப்ரூச் பின் செஞ்சப்பயே தெரிஞ்சிருக்கலாம், நிறைய டைம் எடுக்கும். இதை ஃபுல்லாக 3D எஃபெக்டில் ஒட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மேம் ஓவரால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நோக்கில் வந்துட்டு ஒரு நிமிஷம், ஓகேவா? இங்கே நோக்கில் வந்துட்டு ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே நோக்கில் ஜஸ்ட் அது மேலே இருக்க மாதிரி மட்டும் கொடுத்துட்டேன். இங்கே நோக்கில் வந்துட்டு ஜர்தோசியில் கலர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையே கொடுக்கலாம். நான் வந்து எது நல்லா இருக்குமோ சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சீக்வன்ஸ் இருக்குல்ல, மயிலோட கழுத்து ப்ளூ கலரில் தானே இருக்கும். ஸோ நான் எல்லாருக்குமே ப்ளூ கலர் வச்சுருப்பேன். அந்த ப்ளூ கலர் வச்சு ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதே மெத்தடை கொடுத்துட்டு ஓவரால் கட் பண்ணி எடுக்கணும். அது எல்லாத்தையுமே லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு இது வரைக்கும் டிட்டோ ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இதே மாதிரி டிட்டோவாக கிளியர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இங்கேக்குள்ளே மட்டும் நான் என்ன பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க? அந்த பீகாக்கோட உடம்புக்கு எப்படி ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொடுத்துரும். மேலே ஹெட் பார்ட்டுக்குமே வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் சீக்வன்ஸில் டார்க்கு லைட்டு ரெண்டையும் எடுத்து அதே மாதிரி ஓவரால் கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. லைட்டாக ஷால்டரிங் மிஷின் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கண்ணுக்கு வந்து ஒரு கலர் வச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன். இல்லாட்டி ஒயிட் கலரில் வந்து நம்ம ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோனே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீட்டாக எனக்கு ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க.